ரொம்ப எனக்கு கொஞ்சம் போரிங்காக இருக்குது, சலிப்பாக இருக்குது. ஆகவே நான் என்னுடைய குரல்களை ஒருக்க வாசிக்கிறேன். இல்வாழ்வான் என்பான் இயல்புடைய மூவர்க்கும் நல்லாற்றின் என்ற துணை. இந்த 5 குரல்களை இன்றைக்கு நான் இல்வாழ்க்கையை பற்றி தான் எடுத்துக்கொண்டு வந்திருக்கிறேன். என்னென்னு சொன்னால், இப்போ புதுசாக கொண்டு வருகிறது. இப்போ பிள்ளைகளுக்கு, இளம் வயது பிள்ளைகளில் அரைவாசி பேருக்கு திருமணம் விருப்பம் இல்லை. அப்போ இந்த இல்லறம்ன்றது கொஞ்சம் குறைஞ்சு கொண்டு போகுது. ஆக்கள் பயப்படினோம் பிள்ளைகள். இல்லறம் என்னடா அவ்வளோ ஒரு மோசமானதாக போய் கொலைகள் நடக்கிற அளவுக்கு வந்துட்டுது. அதனுடைய பிள்ளைகளுக்கு அது அவ்வளவு ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது. இது வேண்டாம் நினைக்கிறவங்களுக்கு இப்போத்திய பிள்ளைகளுக்கு. அப்போ நாங்கள் திருப்பி இருக்க அந்த இல்லறத்தின நன்மைகளை, இல்லறத்தின பலன்களை அடிக்கடி பேசுகிறது நல்லது. புதுசு ஒன்றும் இல்லை, எல்லாரும் பேசினது, நிறைய காலங்கள் பேசினது தான். இப்போ திரும்ப பேசுகிறதால அந்த இல்லறத்தின நன்மைகளை பற்றி வலியுறுத்துறது எங்களோட கடமையாகுது. திணிக்க முடியாத பிள்ளைகளுக்கு, இல்லை நீங்கள் இல்லறத்துக்கு போகைத்தான் ஆக வேணும் அப்படின்னெல்லாம் நாங்கள் திணிக்க முடியாத பிள்ளைகளுக்கு. ஆனால் எங்களோட கடைக்கு நாங்கள் அந்த இல்லறத்தின் தேவையையும், இல்லறத்தின் நன்மையையும், இல்லறத்தின் மகிமையையும் நாங்கள் சொல்லி கொண்டிருக்கலாம். அந்த அடிப்படையில் நான் இனிமேல் என்ன லைவுக்கு வரும்போதெல்லாம் குரல்களை பற்றி பேசுகிறது என்று முடிவு எடுத்திருக்கிறேன். அதில் இல்லறத்துக்கு நிறையவே முக்கியத்துவம் கொடுத்துருக்கிறார் திருவள்ளுவர். அதனுடைய அதை பற்றி பேசுகிறேன்னு முடிவெடுத்திருக்கிறேன். இதை நான் திரும்ப வாசிக்கிறது மூலம் எனக்கு மனப்பாடமாகிடும். சில மனப்பாடம் இல்லை, உண்மையாக ஒரு சிலதுகள் மனப்பாடம், நிறைய மனப்பாடம் இல்லை. அந்த கருத்துக்கள் மனசில் இருக்குது. அந்த அடிப்படையில் நான் வாசிக்கிறேன். இல்வாழ்வான் என்பான் இயல்புடைய மூவர்க்கும் நல்லாற்றின் என்ற துணை. அதில் சாலமன் ஐயான்ற உரை எனக்கு பிடிச்சது, நல்ல கூட வசதியாக இருக்குது. அதன்படியாக அதை நான் தேர்ந்தெடுத்தேன். மனைவியோடு வாழ்பவன் தான் பிள்ளைகள், பெற்றோர், உறவினர் என்னும் மூவர்க்கும் நல்ல வழியில் உதவுபவன். அதாவது இல்லறம் இல்லாமல் துறவரம் இருக்குது. தனியே நாங்கள் இப்போ சொல்கிறோன்னா சிங்கிளாக இருக்க போகிறோம்னு இருக்குது. அப்போ வேறு கேட்டகரிக்கு ஆக்கள் இருக்கணும். அதில் இல்லறம் தான் திறந்தது. ஏனென்னா பிள்ளைகள், பெற்றோர், உறவினர் என்னும் மூவருக்கும் நல்ல வழியில் உதவுவானோ என்று சொல்லியிருக்கிறார். பிள்ளைகள் இல்லறம் என்றாலே அதில் மனைவி வருவா, முதல் மனைவி கணவன் வருவினம், அதுக்கப்புறம் பிள்ளைகள் வருவினம், பெற்றோர் ஏற்கனவே இருந்தவர்கள் தான். பெற்றோர் என்றைக்க இதில் தனியாக கணவன் பெற்றோர் அந்த கதையெல்லாம் முடிஞ்சுது. இப்போ மனைவியின் பெற்றோரையும் பார்க்கத்தான் வேணும். உறவினர்களும் அப்படித்தான், தனியாக கணவன் உறவினர் இல்லாமல் மனைவியின் உறவினர்களையும் நாங்கள் பார்க்க வேணும். மூவருக்கு நல்ல வழியில் உதவுபவன். உதவுவது என்றாலே முக்கிய உதவி பொருளாதாரம் தான். அப்போ பொருளாதாரத்திற்கு உதவி செய்யணுமெண்டா நிறைஞ்ச பொருளாதாரம் இருக்க வேணும். நிறைஞ்சா உதவி செய்கிறதுக்கு பொருளாதாரம் இருக்க வேணும். அப்போ அந்த பொருளாதாரத்தை பற்றியும் திருவள்ளுவர் சொல்லியிருக்கார். அப்போ அந்த குரல்களை வரைக்கும் அதை பற்றி பார்ப்போம். இப்போ இதில் கூட வலியுறுத்துறது 3 பேருக்கு, 3 வகுப்பை துறவரத்தாரை விட இல்லறத்தார் தான் பிள்ளைகள், பெற்றோர், உறவினருக்கு உதவுவார்கள் என்று சொல்லியிருக்கு. இதை பற்றி உங்களுக்கு ஏதாவது கருத்து சொல்லியிருந்தால் எனக்கு சொல்லுங்க. எனக்கு என்னென்னு கமெண்ட் சொல்லுறேன்னு தெரியல. ஹாய், எனக்கு கமெண்ட்ஸ் எழுத தெரியல, அங்கே எழுதுறேன்னு தெரியல. நினச்சி சொல்லுங்க. நோ தெரியல, பார்ப்பேன். இன்னைக்கு எனக்கு முதல் நாள் ஆனபடியாக கொஞ்சம் வணக்கம் எபு விக்டர். எனக்கு உண்மையாக கமெண்ட்ஸ் எழுத தெரியாது, அப்படி தான் நம்மளுக்கு எழுதில்லை. நான் வாய் வார்த்தையாக சொல்லுறேன். நன்றி. முதல் எனக்கு கமெண்ட்ஸ் போட்டதுக்கு நன்றி. இப்போ உங்களுடைய இந்த திருக்குறள் பற்றி உங்களுடைய கருத்துக்கள் எதுன்னு எனக்கு சொல்லுங்க. எப்படி கமெண்ட்ஸ் எழுதுறது?